உலகத்திலே போராட்டம் உண்டு. எதிராளி கத்தி எடுத்தான்னா நாமளும் கத்தி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய அழைப்பு வேறே, உலகத்தாருடைய அழைப்பு வேறே. சரிங்களா? மற்றவர்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் ஒரு பெரிய கொடும் சொல்லிட்டான்னா, ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டான்னா, ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுறான், நானும் கெட்ட வார்த்தை பேசலாம். ஆனா அந்த அழைப்பு நமக்கு கிடையாது. நல்லா கவனிக்கணும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டமே கிடையாது. ஒரு மனிதன் விரோதமா பேசுறான் அப்படின்னா அவனுக்கு விரோதமா உள்ள என்னமோ இருக்குன்னு அர்த்தம். நமக்கு விரோதமா ஒருத்தன் பேசுறான்னா அவனுக்கு உள்ள வேற ஏதோ ஒரு ஆவி இருக்குன்னு அர்த்தம். அதனால அவனை போய் அடிக்கிறதோ திட்டுறதோ அந்த காரியங்கள் நமக்கு அழகல்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் நமக்கு கிடையாது. துரைத்திரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டத்திலே ஒரு ருசி இருக்குது பாருங்க. ஒரு சங்கடம் இருக்குன்னா அந்த சங்கடத்துக்குள்ள ஒரு சாதனை ஒளிஞ்சிருக்குது. அந்த சங்கடத்தை சோதனையை மேற்கொண்டு வரக்கூடிய ஆற்றலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் யோபுக்கு வராத போராட்டமா?